الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله جل وعلا في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم إلى آخر الآية. وقال تعالى في مقام آخر: والفجر وليال عشر والشفع والوتر. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: سيد الشهور شهر رمضان وأعظمها حرمة ذو الحجة، أو كما قال النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நமது கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், அக்தாவுகள், நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் பூரணமாக நிலவிக்கொண்டே இருக்கட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் திருமறையில் காலங்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான்: நிச்சயமாக அல்லாஹ்விடம் மாதங்களின் எண்ணிக்கை ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்களாகும். வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்து அல்லாஹ்வின் புத்தகமாகிய லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்னும் ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கின்றான்: மின்ஹா 4 ஹுரும், அவற்றில் 4 மாதங்கள் சங்கையானதாகும், கண்ணியமானவைகளாகும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த கண்ணியம் மிகுந்த மாதமாக இருக்கக்கூடிய ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, ரஜப், இந்த 4 மாதங்கள் இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பாகவே இது கண்ணியமாகவே கருதப்பட்டது. இஸ்லாம் வந்ததற்கு பிறகும் இந்த 4 மாதங்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் அப்படியே கியாமத் வரைக்கும் நிலைத்திருக்க செய்துவிட்டான். அத்தகைய மாதங்களில் ஒரு மாதமாக நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாதம் துல்காதாவுடைய மாதம். ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, இந்த 3 மாதங்களும் ஹஜ்ஜுடைய மாதங்களாகும். ரமதானுடைய நோன்பு நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு ஹஜ்ஜுடைய நாட்கள் ஆரம்பமாகிவிடுகிறது. இந்த நாட்களில் இருந்தே ஹஜ்ஜுக்காக வேண்டி ஹாஜிகள் ஹஜ்ஜு செய்வதாக இருந்தால் இஹ்ராம் கட்டிவிட்டு செல்லலாம். இப்பொழுது வாகனங்களுடைய வேகம் மிக அதிகமாகிவிட்டதால் துல்காதாவுடைய மாதத்தில் தான் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் ஷவ்வாலிலேயே கிளம்பி விடுவார்கள். நான் சொல்ல வருவது, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை குறித்து இன்றைய வாரத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய சிறப்பு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்துடைய சிறப்புகளை பற்றி எப்படியெல்லாம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார் என்பதை பற்றி இந்த வாரத்தில் நாம் பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, இந்த மாதத்தை அடுத்து இன்னும் 2 நாட்களில், இன்னைக்கு பிறை 27, 28, 29 திங்கட்கிழமை பார்த்தால் பிறை பார்க்கலாம். துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் பிறை இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில்
இந்த முதல் 10 நாட்கள் என்பது மிகவும் கண்ணியம் வாய்ந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாகவே சொல்லித் தருகிறார். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு இடத்துடைய அந்தஸ்து, ஒரு பொருளுடைய மதிப்பு அது எவ்வளவு கண்ணியம் வாய்ந்ததாக இருக்குமோ அதை கண்ணியப்படுத்தி அதை உயர்வாக கருதுவது என்பது மனிதர்களுடைய இயல்பு. அதை சாதாரணமாக கருதிவிட்டால் மனிதர்களுக்கு மத்தியில் அதை ஒரு இகழ்வாக பார்ப்பார்கள். அதே போன்றுதான் அல்லாஹ் ஒரு விஷயத்தை கண்ணியத்தோடு அதை சொல்லிவிட்டாய் என்று சொன்னால், காலத்தை குறித்து சொல்லும் பொழுது இந்த நாட்கள் என்பது மிகவும் கண்ணியம் வாய்ந்த நாட்களாக இருக்கிறது. எனவே இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இரட்டிப்பான நன்மை. அல்லாமா குர்துபி ரஹிமஹுல்லாஹ் தனது தஃசீரிலே எழுதுவார்கள், ஃபயுதாஅஃபு ஃபீஹில் இகாபு பில் அமலி ஷைஇ கமா யுதாஅஃபு ஸவாபு பில் அமலி ஸாலிஹ். எப்படி இந்த நாட்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்களை வைத்து இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு ஒன்றுக்கு 700 மடங்கு இல்ல அதைவிட கூடுதலாகவும் அல்லாஹ் தரக்கூடிய நன்மைகளாக இருக்கக்கூடிய இந்த நாட்களில் ஒரு பாவம் செய்தால் இரட்டிப்பான தண்டனை என்பதை நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலிருந்து நமக்கு விளக்கம் தருகிறார். பெரியார்கள், அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் எல்லோரும் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்பதாக ஆசைப்படுவோம். எல்லோரும் மக்காவிற்கு செல்ல வேண்டும் என்பதாக ஆசைப்படுவோம். மக்காவிலே ஒரு வக்து, ஒரு தொழுகை தொழுதால் 1,00,000 நன்மை. அதே மக்காவில இருந்து ஒரு பாவம் செய்தாலும் 1,00,000 தண்டனை என்பதாக சொல்லியிருக்கிறார். எனவேதான் இறைநேசர்கள் என்னையும் அறியாமல் அல்லாஹ்வை மறந்த நிலையில் நான் பாவத்தில் ஈடுபட்டு விடுவேனோ என்ற பயத்தோடு இங்கிருந்து கிளம்பத்தான் முயற்சி செய்வார்கள் என்பதாக அல்லாஹ் ஆசிரியர். எனவே அதே போன்றுதான் நமக்கு எதிர் வரக்கூடிய இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய நாள் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக, மிகவும் கண்ணியம் வாய்ந்ததாக இருப்பதன் காரணமாக இந்த நாட்களை நாம் கண்ணியத்தோடு மனதில் ஆழமாக பதிய வைத்து இந்த நாட்களில் சொல்லப்பட்ட அமல்களின் சிறப்புகளை உள்ளத்திலே பதிய வைத்து அமல்களில் நாம் ஈடுபட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நபி சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு قال النبي صلى الله عليه وسلم سيد الشهور شهر رمضان واعظمها حرمة ذو الحجة. மாதங்களில் முதன்மையான மாதம் ரமதானுடைய மாதம் என்பதாக சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று மாதங்களில் மிகவும் கண்ணியம் மிகுந்த, கண்ணியம் வாய்ந்த மாதமாக இருப்பது அது துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த மாதம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இந்த நாட்களில் தான் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான நாளாக இருக்கிறது. இந்த நாட்களை பற்றி சொல்லும் பொழுது நாட்களிலேயே அல்லாஹ்விற்கு பிடித்தமான நாள் இந்த நாளாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்விற்கு பிடித்தமான நாளாக இருப்பதால் இந்த நாட்களை நீங்கள் பாவம் செய்வதை விட்டு உங்களை தவிர்த்துக் கொள்ளும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய இந்த ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வும் ஒரு விஷயத்தை பற்றி, ஒரு இடத்தை பற்றி, தனது படைப்பினங்களை பற்றி சத்தியமிட்டு கூறக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் அதனுடைய கண்ணியத்தையும் அதன் அந்தஸ்தையும் எடுத்து காட்டுகின்றன. அதே போன்றுதான் அல்லாஹ் இந்த நாட்களை பற்றி அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லித் தருகிறான், நமக்கு விளக்கி தருகிறான். வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக, வஷ்ஷஃப்இ வல் வத்ர், ஒற்றைப்படையான நாளின் சத்தியமாக, இரட்டைப்படையான நாளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் நமக்கு இந்த இடத்திலே சத்தியமிட்டு பிரித்து சொல்வதுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய கண்ணியம் மிக உயர்ந்ததாக இருக்கிறதை நாம் பதிய வைக்க வேண்டும். வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இந்த ஃபஜ்ர் என்பதை கொண்ட நோக்கம் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 1 to 10 நாட்களில் இது எந்த நாள் என்பதை பற்றி முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை முதல் நாள் இருக்கிறது அல்லவா, ஃபஜ்ர் தொழுகிறோம் அல்லவா, அந்த நாள் என்பதாகவும் சொல்லித் தருகிறார். இரண்டாவது ஒரு கருத்து இருக்கிறது, பிறை 9 அரஃபாவுடைய தினத்தில் உள்ள ஃபஜ்ரை பற்றி அல்லாஹ் இங்கு சத்தியமிட்டு சொல்லித் தருகிறார் என்று சொல்லி காட்டுகின்றார். மூன்றாவது ஒரு கருத்து இருக்கிறது, பெருநாள் என்று ஃபஜ்ர் தொழுவோம் அல்லவா, அந்த நாள் கண்ணியமானது. ஆக எப்படி இருந்தாலும் இந்த 10 நாட்களுடைய ஃபஜ்ர் என்பது ஆக உயர்ந்த கண்ணியத்தை பெறுகிறது. எனவே இந்த நாட்களில் ஃபஜ்ர் தொழுகை விடாதீங்க. இப்போ இந்த நாட்களில் மட்டும் ஃபஜ்ர் தொழுகை விட்டுறாதீங்க. 10 நாட்கள் தொழுகை விட்டு அர்த்தமாக எல்லா நாட்களையும் கண்டிப்பாக தொழுகணும். இந்த நாட்களில் கண்ணியம் வாய்ந்த நாளாக இருக்கிறாங்க. அன்னைக்கு சொல்றாங்க இறைநேசர்கள்,
யார் அந்த நாட்கள்ல ஃபஜ்ருடைய தொழுகையை விட்டதாரோ அவர் துர்பாக்கியவான். ஏன்னா கண்ணியமான ஒரு நாட்கள்ல அமலை விட்டுட்டோம்னா, கடமையான அமலை விட்டுவிட்டால் அது கண்ணியம் இல்லாத நிலை அல்லவா. எனவே துர்பாக்கிய மனிதனாக கருதப்படுகிறார் என்று சொல்லி தருகிறார். இல்லாமல் அல்லாஹ் ஃபஜ்ருடைய தொழுகையை மௌத்து வரைக்கும் நியமமாக தரக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அறிவுரிவானாக. இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறார், வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக. இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 இரவுகள் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லித் தருகிறார்கள். அடுத்து வஷ்ஷஃப்இ வல் வத்ர், இரட்டைப்படையான நாளின் மீது சத்தியமாக, வல் வத்ர், ஒற்றைப்படையான நாளின் மீது சத்தியமாக என்று சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கு இரட்டைப்படையான நாள் எது, ஒற்றைப்படையான நாள் என்பதை பற்றி எது என்று சொல்லும் பொழுது, ஒற்றைப்படை என்பதை பற்றி சொல்லும் பொழுது பிறை 9 அரஃபாவுடைய தினம் இது மிக உயர்ந்த கண்ணியமான நாளாக இருக்கிறது என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காட்டுகிறார். இரட்டைப்படை என்பதை கொண்ட நோக்கம் பெருநாளுடைய தினம் என்பதாக சொல்லி தருகிறார். ஆக எல்லா நாட்களும் மிக உன்னதமான ஒரு கண்ணியம் வாய்ந்த நாளாகவே இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தௌராத் வேதத்தை கொடுப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு ஒரு கட்டளை இட்டார். நீங்கள் ஒரு 30 நாட்கள் நோன்பு வையுங்கள். 30 நாட்களை நிறைவு செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் செல்வதற்காக தயாரான பொழுது அல்லாஹ் சொன்னான், இன்னும் ஒரு 10 நோன்பை கொண்டு நீங்கள் அதை நிறைவு செய்யும் என்பதாக சொன்னான். அந்த 10 நாட்களுடைய நிறைவின் கடைசி நாள் என்பது இந்த பெருநாளுடைய 10வது நாளாக இருக்கிறது. எனவே பெருநாளில் யாரும் நோன்பு வைக்கக்கூடாது. ஆனால் அவர்களுக்கு அந்த மார்க்கத்தை அல்லாஹ் கட்டளையிட்டிருந்தான். அது நமக்கு கடமை இல்லை. பெருநாளில் நாம் நோன்பு வைப்பது ஹராம். சாப்பிட வேண்டும், குடிக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். மற்ற நாட்களில் நோன்பு வைக்கலாம். ஆக இந்த நாட்கள் என்பது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கண்ணியம் வாய்ந்ததாக இருப்பதால் எனவே இந்த நாட்களில் நாம் அதிகமாக நம்மை அமலில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, அஃதலு அய்யாமி துன்யா அய்யாமுல் உஷ்ர் மின் தில்ஹிஜ்ஜா, நாட்கள், உலக நாட்கள், இந்த வருட நாட்களிலேயே மிக சிறந்த நாளாக கருதப்படுவது அல்லாஹ்விடத்தில் இந்த அய்யாமுல் உஷ்ர், இந்த 10 நாட்கள் தான். தில்ஹிஜ்ஜாவுடைய இந்த 10 நாட்கள் தான் ஆக மிக சிறந்த நாட்களாக இருக்குது என்பதாக பெருமானார் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்விடத்தில் அடியார்கள் செய்யக்கூடிய அமல்கள் மற்ற நாட்களில் செய்வதை விட இந்த நாட்களில் செய்வதால் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமானதாக ஆகிவிடுகிறது. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களை குறித்து சிறப்புகளை சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். ஏன்னு சொன்னால் அன்றைய காலகட்டத்தில் அதிகமான போர்கள் நிகழ்ந்தது பெருமானார் காலகட்டத்தில். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு போரின் சிறப்புகள் என்ன, உயிர் தியாகம் செய்வதால் என்ன நன்மை கிடைக்கிறது, பொருளை தியாகம் செய்வதால் என்ன நன்மை கிடைக்கும் என்பதை பற்றி பெருமானார் சஹாபாக்களுக்கு உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்திருந்தார்கள். அப்பொழுது அவருக்கு தெரிந்தது ஜிஹாதுடைய சிறப்பு தான் ஆக உயர்ந்தது என்பதாக சஹாபாக்கள் உள்ளத்தில் பதிய வைத்தார்கள். பெருமானாரை கேட்டார்கள், ஒரு ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அப்போ அல்லாஹ்வுடைய ஜிஹாதுல சென்று போர் செய்தால் கிடைக்கக்கூடிய நன்மையை விடவா இதற்கு நன்மை அதிகம் என்பதாக கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆம், அல்லாஹ்வுடைய போரில் ஜிஹாது செய்வதை விட இதற்குத்தான் அதிக நன்மை இருக்கிறது. இந்த நாட்கள் நீங்கள் அதிகமாக அமல்களை செய்யும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக இந்த நாட்கள் என்பது ஆக உன்னதமான ஒரு நாட்களாக இருக்கிறது. எனவே இந்த நாட்களில் நாம் கண்ணியத்தோடும் மிகவும் உயர்ந்த அந்தஸ்தோடும் இதை நாம் பார்க்க வேண்டும். இதை நாம் வீணடித்து விடக்கூடாது. ஒவ்வொரு வருடமும் இதை பற்றி சொல்லப்படுகிறது. ஆனால் எத்தனை நபர்கள் இந்த நாட்டில் அமல் செய்கின்றோம் என்பதை நாம் மனதில் ஆழமாக யோசித்து பார்த்து கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படி இந்த நாட்களை பற்றி துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாள் சிறந்ததா இல்லை ரமதானுடைய 10 நாள் சிறந்ததா என்பதை பற்றி நமக்கே ஒரு சந்தேகம் வருகிறது. ரமதானுடைய காலம் வந்துவிட்டால் அந்த கடைசி 10 பற்றி சிறப்பாக பேசப்படுகிறது. துல்ஹிஜ்ஜாவுடைய காலம் வந்துவிட்டால் இந்த 10 நாட்களை பற்றி சிறப்பாக பேசுகிறது. இதுதான் சிறந்தது, ரெண்டுமே சிறந்ததுதான். துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த 10 நாட்கள் சிறந்ததாக அஹ்லுல் இல்ம் மார்க்கமுடையவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இரண்டாவது கருத்து, ரமதானுடைய கடைசி 10 தான் சிறந்ததாகவும் சொல்கின்றார்கள். காரணம், அந்த ரமதானுடைய 10 இரவுகளில் ஒரு இரவு தான் லைலத்துல் இரவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனவே அந்த நாள் தான் சிறந்தது என்பதாக சொல்கிறார்கள். மூன்றாவது ஒரு கருத்தை சொல்கின்றார்கள், தில்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களில் பகல் சிறந்ததாக இருக்கிறது, ரமதானுடைய 10 நாட்களில் இரவு சிறந்ததாக இருக்கிறது. இதற்கு விளக்கம் சொல்லும்போது முல்லா அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிர்காத்துல் மஃபாத்தி என்ற அந்த ஷரஹில் சொல்றாங்க,
ரமதானுடைய அந்த 10 நாட்களின் இரவு சென்றதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அதில் லைலத்துல் கத்ர் என்ற இரவு இருக்கிறது. இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பதை பற்றி சொல்லும் பொழுது இரவுகளின் முதன்மையான நாள் சய்யிதுல் லயாலி லைலத்துல் கத்ர், இரவுகளின் முதன்மையான நாள் என்பது இந்த இரவாக இருக்கிறது. எனவே இந்த நாள் சிறப்பு பெறுகிறது. சரி, துல்ஹிஜ்ஜாவுடைய பகல் ஏன் சிறப்பு பெறுகிறது, கண்ணியம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றதை பற்றி கேட்கும் பொழுது அதற்கு விளக்கம் தருகிறார்கள். இந்த 10 நாட்களில் இந்த அரஃபாவுடைய தினம் வருகிறது. இந்த அரஃபா தினத்தை பற்றி விளக்கம் சொல்லும் பொழுது சய்யிதுல் ஐயாமி யௌம அரஃபா, நாட்களின் முதன்மையான நாள் என்பது இந்த அரஃபாவுடைய நாளாக இருக்கிறது. எனவே இப்படி விளக்கம் தருகிறார்கள். ஆக எப்படி இருந்தாலும் இந்த நாட்கள் என்பது கண்ணியம் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த நாளாக இருப்பதன் காரணமாக இந்த நாட்களில் நாம் இதை மிகவும் கண்ணியத்தோடு இதை அணுக வேண்டும், இதை அமல்களால் இதை சிறப்புப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நான் உங்களுக்கு ஞாபகம் பண்ணி சொல்கிறேன். பிறகு இதற்கு நாட்களில் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன என்பதை பற்றி ஞானவான்கள் சொல்லித் தருகிறார்கள். முதலாவது அமல், துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 1க்கு முன்பாகவே யாருக்கு குர்பானி கடமையாக இருக்கிறதோ அவர் நகங்களையும் முடியையும் களையக்கூடாது, அதற்கு முன்பாகவே களைந்துவிட வேண்டும். துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 1லிருந்து அவர் குர்பானி கொடுக்கும் வரைக்கும் யாருக்கு குர்பானி கடமையாக இருக்கிறதோ அவர் களையக்கூடாது, அதற்கு முன்பாகவே பிறை 29க்கு முடிகளையும் நகைகளை களைத்து விடுகிறது. இது மார்க்கம் சொன்ன மிக உன்னதமான ஒழுக்கமான ஒரு கட்டளையாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லும் பொழுது இதா ரஅய்தும் ஹிலாலல் ஹிஜ்ஜா வ அராத அஹதுக்கும் அன் யுதஹிய ஃபல்யும்சிக் அன் ஷஅரிஹி வ அத்ஃபாரிஹி, உங்களில் யாராவது குர்பானி கொடுப்பதற்கு நாடிவிட்டால் அவர் தன்னுடைய முடியையும் தன்னுடைய நகங்களையும் கலைகளை விட்டு தடுத்துக் கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஏன் நகங்களை களையக்கூடாது, ஏன் முடிகளை களையக்கூடாது, காரணத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு ஹிக்மத்தை சுருக்கமாக ஒரு ஹிக்மத்தை சொல்கிறார், ஒரு ஞானத்தை சொல்கிறார்கள். நாம் ஹஜ்ஜு செய்யவில்லை, ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க, நாம் இதாக அந்த ஹாஜிகளோடு நாம் ஒப்பாக வேண்டும். எப்படி ஒப்பாகுவது, ஹாஜிகள் அங்கு ஒரு வெண்மையான ஆடை அணிந்து கொண்டு 4 நாட்களாக 5 நாட்களாக அப்படியே இருக்கின்றார்கள், அழுக்குகளோடு இருக்கின்றார்கள், வேர்களோடு இருக்கின்றார்கள், மனைவியோடு கூடுவதில்லை. அல்லாஹ் ஹலாலாக்கியதே அங்கே ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் எப்படி தன்னுடைய உடலையும் தன்னுடைய அனைத்தையும் தியாகம் செய்து அங்கு ஒரு பரட்டை கரையோடு அங்கு மிஸ்கீனா அல்லாஹ்விடத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒப்பாக இருப்பதற்காக வேண்டி ஒரு சின்ன ஒரு அமலாக நாம் நகங்களையும் முடியும் கலையாமல் இருந்து கொடுப்பதற்கு கலைந்து கொள்ளலாம் என்பதாக நமக்கு சொல்லுகிறார். எனவே இது ஆன்மீக ரீதியான ஒற்றுமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அமலால் அவர்களுக்கு ஒற்றுமையாக இருப்பதற்கு ஒரு காரணம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான முதலாவது அமல். இரண்டாவது அமல், இந்த நாட்களுடைய சிறப்பை பற்றி நாம் இதுவரைக்கும் கேட்டோம். எனவே இந்த நாட்களில் நாம் எந்த அளவுக்கு இபாதத் செய்வோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இரட்டிப்பான நன்மையை அல்லாஹ் தருகிறான். இந்த நாட்களில் அதிகமாக அமல் செய்வது, வல் அமலு ஃபீஹின்ன யுதாஅஃபு 700 திஅஃப், ஹதீஸ் வருது. இந்த நாட்களில் அமல் செய்வது 700 மடங்கு இரட்டிப்பான நன்மை அல்லாஹ் தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிறார். இன்னொரு ஹதீஸில் வருகிறது, இந்த ஒரு நாளில் அமல் செய்வது, இந்த 10 நாட்களில் ஒரு நாளில் அமல் செய்வது என்பது அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் இந்த நாட்டில் அமல் செய்வதால் கொடுத்து விடுகிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார். மூன்றாவது, இந்த நாட்களை நோன்பு வைக்கணும். பிறை 1லிருந்து 9 வரைக்கும் நோன்பு வைக்க வேண்டும். இந்த நோன்பு வைப்பதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது யஅதிலு ஸியாமு குல்லி லைலத்தின் மின்ஹா பிஸியாமி ஸனா, இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் நோன்பு வைப்பதுடைய நன்மையின் பரிகாரத்தை சொல்லும் பொழுது ஒரு ஆண்டு நோன்பு வைத்தால் நன்மை கிடைக்குமோ அல்லாஹ் அந்த ஒரு நாள் நோன்பு வைத்ததற்கு கொடுத்து விடுகிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிறார். நான்காவது ஒரு அமல் இருக்கிறது. இந்த நாளில் அதிகமாக செய்ய வேண்டிய அமல் என்பது தஸ்பீஹ், தஹ்மீத், தஹ்லீல், தக்பீர். இது 4 தான் அதிகமாக செய்யணும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த 4 தக்பீர், இந்த 4 கலிமாக்களை நாம் அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் சொல்லி பிறை 1 ஆரம்பித்து விட்டாலே நடக்கும் பொழுதும், உட்கார்ந்திருக்கும் பொழுதும், படுத்திருக்கும் பொழுதும், வியாபாரத்தில் இருக்கும் பொழுதும், கடைகளுக்கு செல்லும் பொழுதும், இப்படி எங்கு இருந்தாலும் இந்த கலிமாக்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இது இன்று மிகவும் குறைந்து போய்விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திற்கு பிறகு சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும்
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பிறை ஒன்று பார்த்து விட்டாலே, துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை பார்த்து விட்டாலே கடை தெருவுக்கு 2 பேரும் போவாங்க. யுக்கபீரானி, 2 பேரும் தக்பீர் சொல்லுவாங்க, சப்தமா சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு அந்த இடமே தக்பீரால் அப்படியே பிரதிபலிக்கும். நாம இன்னைக்கு பேச்சுக்களை குறைச்சிட்டு, அரசியல் பேச்சுக்களை குறைச்சிட்டு, இன்னைக்கு அதுதான் இருக்குது நம்ம வழி இல்லாமல் நம்ம தக்பீர் சொல்லுவோம். இந்த தக்பீரால் அனைத்தையும் வெற்றி கொள்ளலாம் என்பதாக வரலாற்று ஆசிரியர். எனவே நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய தக்பீரை கொண்டு நாம் அதிகமாக அல்லாஹ்வை மிகைப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை வெளிப்படுத்த வேண்டும், உயர்வாக காட்ட வேண்டும். இதுதான் நமக்கு சொல்லப்பட்ட உன்னதமான ஒரு 4வது அமல். இந்த தக்பீரில் இந்த நாட்களில் 2 வகையான தக்பீர் இருக்கு. எல்லா நாட்டிலும் தக்பீர் சொல்லலாம் இந்த 10 நாட்கள். ஆனால் குறிப்பாக பிறை 9 அன்று அரஃபாவுடைய தினத்திலிருந்து பிறை 13 அசர் வரைக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாம் ஒரு தடவை தக்பீர் சொல்வது வாஜிபாக இருக்கிறது. கடமையான ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் வாஜிபாக இருக்கிறது. பெண்கள் தங்களுடைய வீடுகளில் தொழுதுவிட்டு அங்கேயே தங்களுடைய காதுகளை கேட்பதை போடு சொல்லணும். ஆண்கள் சப்தமாக சொல்ல வேண்டும். ஒரு தடவை சொல்வது வாஜிபாக இருக்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இந்த தக்பீரை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பிறை 9 இருந்து பிறை 23 வரைக்கும், மொத்தம் 13 வரைக்கும், அசர் வரைக்கும் நாம் சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்டளையாக இருக்கிறது. இந்த 10 நாட்கள் அதிகமாக தக்பீர் சொல்வது. குர்பானி பிராணிகளை பார்த்தால் வேடிக்கை பார்ப்பது தப்பல்ல, அது பார்க்கக்கூடிய அழகாக தான் இருக்கும் பார்ப்பது. ஆனால் அதை பார்க்கும்போது தக்பீர் சொல்ல வேண்டும் என்று நமக்கு அகல் நிலைவு சொல்லி தெரியாது. மாற்றம் வேறு. அங்கு குர்பானி ஆடு நிற்குதா, எல்லா ஆடும் பார்த்தே இல்லை. குர்பானி ஆடு வீட்டுக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இப்படி தக்பீர்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நமக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் நிறைய அமல்கள் இருக்கிறது. சதகா இருக்கிறது, தொழுகை இருக்கிறது. அல்லாஹ் திக்ரை போன்று அதிகமாக செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் வேறு எதையும் கட்டளையிடவில்லை. திக்ரை தவிர வஸ்குருல்லாஹ திக்ரன் கஸீரா, நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். குர்ஆனில் திக்ருக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அதிகமாக திக்ர் செய்யுங்கள். எந்த அளவுக்கு திக்ர் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உள்ளம் பிரகாசம் அடைகிறது, பாவங்களை விட்டு உங்களை தவிர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது, அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய விருப்பம் வாய்ப்பு ஏற்படுகிறது. அல்லாஹ் நெருங்கிவிட்டால் நமக்கு எல்லாமே கிடைக்கும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், முஃமினுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத். முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள், அல்லாஹ்வை கட்டுப்படுகின்ற ஆண்கள், அல்லாஹ்வை கட்டுப்படுகின்ற பெண்கள், வல் முஃமினீன வல் முஃமினாத், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஆண்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட பெண்கள், வல் கானிதீன வல் கானிதாத், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஆண்கள், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய பெண்கள், வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத், அல்லாஹ்வை பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய ஆண்கள், பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய பெண்கள், வல் காஷிரீன வல் காஷியாத், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஆண்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய பெண்கள், வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத், தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள், தர்மம் செய்யக்கூடிய பெண்கள், வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத், நோன்பு வைக்கின்ற ஆண்கள், நோன்பு வைக்கின்ற பெண்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிதாத், தங்களது கற்பை பேணுகின்ற ஆண்கள், தங்களது கற்பை பேணுகின்ற பெண்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். வஸ்ஸாகிரீன அல்லாஹ கஸீர வஸ்ஸாகிராத், அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஆண்கள், அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய பெண்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே நாம் அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். அப்போ நல்லவுடைய தன்மை என்ன என்பதை பற்றி அல்லாஹ் கடைசியாக சொல்லும்போது வஸ்ஸாகிரீன அல்லாஹ கஸீர வஸ்ஸாகிராத், அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். எனவே இந்த நாட்கள் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களின் 4வது அமல் என்பது என்னது? திக்ர் செய்வது. அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பற்றி வருகிறது, ஒரு நாளைக்கு 12,000 தஸ்பீஹ்கள் செய்வார்களாம். இந்த திக்ருடைய பலன் என்ன என்பதை பற்றி முஃபஸ்ஸிரீன்கள் எழுதும்போது, திக்ர் செய்துவிட்டு நீங்கள் கேட்கக்கூடிய எந்த துஆவாக இருந்தாலும் கபூலாகாமல் இருப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள், உங்களுடைய தேவைகளை பற்றி அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்கள், அல்லாஹ் கண்டிப்பாக பூர்த்தி செய்வான் என்பதாக ஹதீஸில் இருக்கிறார்.
ஒரே ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்கின்றேன். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவருடைய ஒரு நிகழ்வு எழுதுகின்றார்கள். பெரிய இமாம், பெரிய நாதா, பெரிய ஃபகீஹ் அவர். அந்த காலத்தில் பேசப்பட்ட, எல்லா மக்களாலும் பேசப்பட்ட ஒரு இமாம். அந்த இமாம் ஒரு நாள் தன்னுடைய ஊரில் இருந்து வேற ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊருக்காரங்க அந்த காலத்து தெரியும். இப்போ எல்லாம் ஃபோன் வந்ததுனால, டெக்னாலஜி வந்ததுனால இங்கே உள்ள மனிதர் வேற ஊருக்கு தெரியாது, எல்லாம் பார்க்குறோம். ஆனால் அந்த காலத்து அப்படியே இல்லை. ஒரு ஊருக்கு போகிறாங்க. ஒரு ஊருக்கு போய் பள்ளிவாசல போய் தங்குவாங்க, பெரியவங்களா இருக்காங்க. பள்ளிவாசல் மூடப்பட்டுருந்துச்சு. கடத்தெரு பக்கம் போகிறாங்க. கடத்தெரு பக்கம் போகும்பொழுது ஒரு ரொட்டி கடை பக்கம் போகிறாங்க. ஒரு மனுஷன் என்ன செய்யறார், ரொட்டியை சுட்டு ரொட்டியை பிறஞ்சிக்கிட்டு இருக்கார், மாவை பிறஞ்சிக்கிட்டு இருக்கார், குறைச்சி பிறஞ்சிக்கிட்டு இருக்கார். இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அங்கே உட்காந்து. அவர் ரொட்டியை பிணையிறாரு, அவருடைய வாய் முழுமுழுத்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப நேரமாக பிணையிறார், வாய் முழுது. ரொம்ப பார்த்துட்டே இருக்காங்க. கேட்டாங்க, என்னப்பா ஏதோ சொல்லிக்கிட்டே வேலை செய்யுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மனிதன் சொன்னாரு, நான் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்ட வண்ணமே நான் இதை மாவு பிணைந்து கொண்டிருக்கிறேன். நான் இப்படிதான் 30 ஆண்டுகளாக நான் திக்ர் செய்து கொண்டிருந்ததாக அந்த மனிதர் சொன்னார். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியப்பட்டவர்களாக கேட்டாங்க, 30 வருஷமா நீ திக்ரோட உடைய வேலையை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் பொழுது நீ ஏதாவது ஒரு ஆச்சரியத்தை பார்த்திருப்பாய் அல்லவா? ஒரு ஆச்சரியமான விஷயம் வாழ்க்கை நடந்திருக்கும் அல்லவா? அதை சொல்ல அப்படின்னு கேட்கும் பொழுது நான் ஆச்சரியத்தை பார்த்துருக்கேன். என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னாங்க, நான் இந்த திக்கரை செஞ்சுட்டு என்னுடைய தேவையை மண்டிட்டு அல்லாஹ்கிட்ட கையேந்தி கேட்கும் பொழுது நான் முடித்துதான் இருப்பேன். அல்லாஹ்வுடைய தேவையை செய்வேன். ஆனா ஒரே ஒரு துவா மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த துவா இன்னும் கபூலாகல. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வான் என்பதாக அவர் சொல்லிவிட்டு, அது என்ன துவா என்பதாக அவரே சொல்றாரு. நான் கேள்விப்பட்டேன், ஒரு பெரியவங்க இருக்காங்க, அவங்க அஹ்மத் பின் ஹம்பல், பெரிய இமாம், பெரிய ஃபகீஹ் என்று சொல்றாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய இணை செய்வதாக சொல்றாங்க. அவங்களை எப்படியாச்சும் நான் மௌத்துக்கு முன்பாக நான் பார்த்தேன் என்பதாக ஆசைப்படுறேன். அல்லாஹ் எனக்கு காட்டி கொடுப்பேன் என்று ஆதரவு வைக்க என்பதாக அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். அஹ்மத் ஹம்பல் சொன்னாங்க, அந்த துவா வீணாகலப்பா உனக்கு. எங்கிருந்தோ அல்லாஹ் கால்நடையாக இழுத்து கொண்டு வந்து உனது கடையை உட்கார வைத்து விட்டான் இந்த அஹ்மத் ஹம்பல், அவர்தான் நான் என்பதாக சொல்வது. அவர் வேக வேகமாக ஓடி வந்து கைகளையும் முகத்தையும் விட்டுவிட்டு ஆற தழுவிக்கொண்டார். நான் சொல்ல வருவது நோக்கம், திக்ருகளால் எதையும் சாதித்துவிடலாம். காரணம், சில தக்பீர்களால் போருக்கு போன சஹாபாக்கள் தக்பீர்களால் எந்த விதமான போர் செய்யாமலேயே வெற்றி பெற்று வந்த வரலாறுகள் உண்டு. எனவே தக்பீர் என்பது, எனவே இந்த திக்ர் என்பது எதிரிகளின் உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். நாம் சொல்ல 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 நஃப்ஸ் அப்படியே செத்து போயிடும். நாம் சொல்ல 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 ஷைத்தான் நம்மை விட்டு இரண்டோடு அன்பதை நீங்கள் பார்க்கலாம். தக்பீர் சொல்லிக்கிட்டே இருங்க, திக்ர் செஞ்சுக்கிட்டே இருங்க, நாளடைவில் உங்களுடைய பாவங்களுடைய சிந்தனை இல்லாமல் போய் அல்லாஹ் நெருங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாயிடும். எனவே இந்த நாளில் அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் வந்து கேட்டார், ஐயுல் முஜாஹிதீன் அஃதல், ஜிஹாதுக்கு போறாங்க அல்லவா, அவர்களில் சிறந்த மனிதர் யார் என்பதாக கேட்டபோது பெருமானார் சொன்னார்கள், அக்ஸருஹும் திக்ரன் லில்லாஹ், அவர்களில் யார் தெரியுமா, யார் அதிகமாக அல்லாஹ் திக்ர் செய்கிறாரோ அவர் தான் சிறந்தவர். பிறகு மீண்டும் கேட்டாங்க, ஐயு சாயிமீன் அஃதல், நோன்பாளிகளில் யார் சிறந்தவர் என்பதாக கேட்டபோது பெருமானார் அப்பொழுது சொன்னாங்க, அவர்கள் யார் அதிகமாக திக்ர் செய்கிறாரோ அவர் தான் சிறந்தவர் என்பதாக சொன்னாங்க. பிறகு மீண்டும் அந்த மனிதர் கேட்டார், ஐயுல் முத்தஸத்திகீன், தர்மம் செய்யக்கூடியவர்கள் யார் சிறந்தவர் என்பதாக கேட்டபொழுது அக்ஸருஹும் லில்லாஹி திக்ரன், அல்லாஹ்வை அவர்கள் யார் அதிகமாக திக்ர் செய்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டு பிறகு மீண்டும் இந்த சஹாபி கேட்டார், ஐயுல் ஹஜ்ஜாஜி அஃதல், ஹஜ்ஜுக்கு போறாங்க அல்லவா, அந்த ஹாஜிகளை யார் சிறந்தவர் என்பதாக கேட்டபொழுது அக்ஸருஹும் லில்லாஹி திக்ரன், அல்லாஹ்வை யார் அதிகமாக திக்ர் செய்கிறாரோ அவர்கள் தான் சிறந்தவர் என்பதாக சொல்லிவிட்டார். இதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது உமர் அவரை பார்த்து அபூபக்கர் நான் சொன்னாங்க, இந்த திக்ர் செய்யக்கூடியவர்கள் எல்லா நன்மைகளையும் தட்டி சென்று விட்டார்கள். பெருமானார் சொல்லிவிட்டு, அஜல், உண்மை, இதுதான் உண்மை. நாம் எந்த அமல் செஞ்சாலும் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டும். நீங்க ஹஜ் செய்தாலும் சரி, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், தொழுது முடித்தாலும் சரி அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். எனவே 4வது அமல் என்பது திக்ராக இருக்கிறது. நேரம் முடிந்துவிட்டு சுருக்கமாக நான் சொல்கிறேன். 5வது அமல் என்பது இரவுகளை நாம் ஹயாத்தாக்க வேண்டும். நிறைய நாள் தூங்கிட்டு தான் இருக்கும். இந்த 10 நாட்களை நாம்
அல்லாஹ்வை நின்று வணங்கி அமல் செய்ய வேண்டும். இந்த நாட்கள் அமல் செய்வதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது, இந்த நாட்களில் இரவு நீங்கள் நின்று வணங்குவது என்பது லைலத்துல் கத்ரில் இரவில் நின்று வணங்கினால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை முழுமையாக கிடைத்து விடுவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிறார். 6வது அமல் இருக்கிறது. பிறை 9 அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு வைப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிறார்கள், இந்த அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு வைப்பது என்பது தொடராக 2 வருடங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறார். இன்னொரு ஹதீஸில் வருகிறது, நோன்பு வைத்த வருடத்திற்கு முன்பாக உள்ள வருடமும் நோன்பு வைத்த அடுத்த வருடத்துடைய வருடமும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அடுத்த வருடம் பாவங்களிலிருந்து அல்லாஹ்வை பாதுகாப்பதற்கான வாய்ப்பாக இருக்கிறார் என்று பெருமானார் சொல்லுகிறார். 7வது அமல் இருக்கிறது. பெருநாளுடைய இரவில் நாம் விழித்திருந்து அமல் செய்வது. ஹதீஸில் வருகிறது, கியாம நாளையில் எல்லோருடைய உள்ளமும் இருந்து போயிருக்கும், ஒன்றுமே செய்யாது, எழுந்து. ஆனால் இந்த இரவில் யார் நின்று வணங்குகின்றார்களோ, அமல்களால் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றார்களோ, அவருடைய உள்ளம் மட்டும் உயிரோட்டமாக ஆன்மீகமாக தியாகமாக இருக்கின்றதாக சொல்கிறார். எனவே இந்த எல்லா 7 அமல்களையும் நாம் தொடராக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்திர புரிவானாக. நஃபில்களால் மட்டும்தான் அல்லாஹ்வை நெருங்க முடியும். ஹதீஸில் வருகிறது, என்னுடைய அடியான் என்னை நஃபிலால் மட்டும் நெருங்கிக் கொள்ளலாம் என்பதாக அல்லாஹ் ஹதீஸை பூசி சொல்லி தருகிறான். அப்படி யார் அடியான் நஃபில்களால் அல்லாஹ்வை நெருங்க ஆரம்பித்து விட்டானோ அல்லாஹ் சொல்கிறான், அவன் பார்க்கும் பார்வையாக, அவன் கேட்கும் செவியாக, அவன் பிடிக்கும் கரமாக, அவன் நடக்கும் காலாக அல்லாஹ் ஆகிவிடுகிறான் என்பதாக சொல்லி தருகிறான். இதோட விளக்கம் என்ன? நஃபிலான வணக்கங்கள் செய்ய 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 நாம் எந்த விதமான பாவையும் ஈடுபடுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தரமாட்டான். ஒரு பார்வை பார்க்குதுன்னா அல்லாஹ் எதை பார்க்க சொன்னாலும் அதை மட்டும்தான் பார்க்கணும். ஒரு செவி கேட்குதுன்னா, நம்முடைய காது கேட்குதுன்னா அல்லாஹ் எதை கேட்க சொன்னாலும் அதை மட்டும்தான் இந்த காதுகள் கேட்கும். நம்முடைய கரங்கள் அல்லாஹ் எதை பிடிக்க சொன்னாலும் அதை மட்டும்தான் பிடிக்கும். நம்முடைய கால்கள் அல்லாஹ் எங்கு நடந்து செல்ல சொன்னாலும் அங்கு மட்டும் இந்த கால்கள் நடக்கும். அல்லாஹ் பாவங்களை முழுமையாக பாதுகாப்பதற்கான வழிதான் இரவு நேரங்கள் நின்று வணங்குவது. குறிப்பாக இந்த